வசுந்தரா அவளோட அம்மா ஃபோன் எடுக்காதனால ரொம்ப கோவம் வந்து தன்னோட படுக்கையில டென்ஷனோட தலையில வச்சு உட்கார்ந்தா. அவளுக்கு அந்த ஏசிலையும் உடம்பெல்லாம் வியர்த்துருச்சு. அவளை பத்தின உண்மை ஏதேனும் வெளியில வந்துடுமோங்கிற பயம். திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. வினித்துக்கு ஃபோன் பண்ணான். ஆனா அவன் ஃபோனே எடுக்கல. அதுல இன்னுமே குழம்பி போனா வசுந்தரா. ஏன்னா வசுந்தரா ஃபோன் பண்ணா அந்த வினாடியிலேயே இத்தனை வருஷமும் ஃபோனை எடுக்கிறவன் இன்னைக்கு ஃபோனையே எடுக்காம தவிக்கிறான்னா ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தோணுச்சு வசுந்தராவுக்கு. அதன் பிறகும் எத்தனையோ தடவை வினித்துக்கு கூப்பிட்டும் அவன் ஃபோன் எடுக்கல. அவளுக்கு அது இன்னும் பதட்டமாயிட அடுத்து என்ன செய்யணுங்கிறதே தெரியாம குழம்பி போனா. அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவ பழைய நினைவுகள்ல மூழ்கினான். முதல்ல வெண்பா தங்கிட்ட வந்துதான் வினித்த காதலிக்கிறதா சொன்ன அந்த நாள் அவளுக்கு இன்னும் பசுமையா நினைவிருந்தது. ஹே வசுந்தரா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன் என்று வெட்கத்தோடு சொன்னவளை அதிர்ச்சியோட பார்த்தா வசுந்தரா. ஹேய், நிஜமாவா? யாரடி அது அந்த அதிர்ஷ்டசாலி என்று கேட்டவ கிட்ட வினித், நாம இப்போ அடிக்கடி ஒருத்தரை பார்த்துட்டு வரோமே லைப்ரரியில, அவர்தான் வினித் என்று சொன்னதும் வசுந்தராவோட மனசுல சின்னதா ஒரு குழப்பம் வந்துச்சு. அவனா என்று அதிர்ந்து போனவ, ஏன்னா அவனை அஞ்சலி அப்படிங்கிற தன்னோட படிக்கிற பொண்ணோட கேண்டீன்ல நெருக்கமா பார்த்திருக்கா. ஒரு தடவை இல்ல பல தடவை அங்கேயும் இங்கேயும் நின்று பேசிட்டு இருக்கிறத வசுந்தரா நிறைய தடவை கவனிச்சிருக்கா. இப்போ வெண்பா அவனை காதலிக்கிறதா சொன்னா அவன் அதை ஏற்பானா அப்படின்னு சந்தேகம் இருந்தது. கொஞ்ச நேரம் மௌனமா யோசிச்சா வசுந்தரா. ஆமா, நீ காதலிக்கிற விஷயத்த பத்தி வினித் கிட்ட சொல்லிட்டியா என்று கேட்டாள். இல்ல வசு, இப்ப வரைக்கும் நான் சொல்லல. அவர்கிட்ட இத பத்தி சொல்ல ரொம்ப தயக்கமா வெக்கமா இருக்கு என்று முகத்தில் வெட்கம் படர சொன்னவள், நான் இனிமேதான் நாளைக்கு அவர்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். நான் நாளைக்கு சொல்லிடுவேன் என்று வெட்கத்தோட சொன்னான். வசுந்தரா அவளை ஒரு தடவை கூர்மையா பார்த்தா. வினித் அஞ்சலிய காதலிக்கிறதா இருந்தா கண்டிப்பா வெண்பாவோட காதலிக்கிற அத மறுத்துருவா. இவ எப்படி தாங்குவான்னு யோசிச்சான். ஆனாலும் என்னதான் நடக்கும் பார்க்கலான்னு நினைச்சவ, சரிதான் வெண்பா, நாளைக்கு வினித் கிட்ட சொல்லு, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். காதலை எப்பவும் மறைக்க கூடாது, மனசை விட்டு சொல்றதுதான் ரொம்ப நல்லது என்று அவளை ஊக்கப்படுத்தினான். அடுத்த நாள் வெண்பா மறுபடியும் வசுந்தராவை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான முகத்தோட வந்தா. அவளை பார்த்து வசுந்தரா ஆச்சரியம் அடைஞ்சா. அவ இப்போ எதிர்பார்த்ததே வேற. வெண்பா வினித் கிட்ட காதலிக்கிறதா சொல்லும் போது வினித் அஞ்சலிய காதலிக்கிறனால வெண்பாவை மறுத்துருவான்னு வசுந்தரா ரொம்ப எதிர்பார்த்தா. ஆனா வெண்பாவோ மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போய் அவளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. வசுந்தரா எதுவுமே புரியாம, ஹே வெண்பா, உன்னோட காதலை வினித் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா. உன்னோட காதலை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அவ கேட்டதுமே, ஆமா, என் காதலை அவர் ஏத்துக்கிட்டாரு, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்ன மாதிரி ஒரு அழகான அன்பான பொண்ணு கிடைச்சா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா என்ன என்று திமிரோட பதில் சொன்னா வெண்பா. ஆனா அப்பவுமே வசுந்தராவோட மனசுல வேற ஏதோ எண்ணமெல்லாம் வந்துட்டு போச்சு. சரி, இப்போ இத சிவன்யா கிட்ட சொல்ல போறியா என்ன என்று கேட்டவளை குழப்பத்தோட பார்த்தா வெண்பா. இது என்ன கேள்வி வசு? இவ்வளவு நாளும் நான் வினித்த காதலிக்கிறேன்னு சிவன்யா கிட்ட சொல்லாம இருந்ததே தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ வினித்தும் என்னோட காதலை ஒத்துக்கிட்டாரு. இனி என்ன தடை? இப்பவும் சிவன்யா கிட்ட சொல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் என்று கேட்ட வெண்பாவை நீ என்ன லூசா என்கிற மாதிரி பார்த்தா வசுந்தரா. ஏய், வேற வினையே வேண்டாண்டி, அவ கண்டிப்பா இந்த காதலை எல்லாம் ஏத்துக்க மாட்டா. அவளை பத்தி உனக்கு தெரியாதா வெண்பா? படிப்பு ஒண்ணுதான் உலகம்னு நினைக்கிறவ. கண்டிப்பா உன்னோட காதலை அவ ஏத்துக்கவும் மாட்டா, அதுக்கு அவ சப்போர்ட் பண்ணவும் மாட்டா என்று கூறிய வசுந்தராவிடம் மௌனமா இருந்தா வெண்பா. இப்போ வெண்பாவும் கொஞ்சம் யோசிக்க தொடங்கினான். ஒருவேளை சிவன்யா தன்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன பண்றது? வேண்டாம், அவகிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைச்சவ, சரி வசு, நான் சிவன்யா கிட்ட என்னோட காதல் விஷயத்தை இப்போதைக்கு சொல்லல, போதுமா? ஆனா நீயும் சிவன்யா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாத, நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன் என்றாள். சரி சரி என்றால் வெண்பாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டு வசுந்தரா வினித்தை தேடி அவனுடைய வகுப்புக்கு போனான். அவளுக்கு வினித் கிட்ட பேச வேண்டியிருந்தது. வசுந்தரா சந்தேகப்பட்டது உண்மைதான். அங்க வகுப்பறையில யாரும் இல்லாம
அஞ்சலி கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தான் வினித். அத ஜன்னல் ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருந்தா வசுந்தரா. ஏய் அஞ்சலி, நான் எதிர்பார்த்தது மாதிரி வெண்பா என்கிட்ட இன்னைக்கு தன்னோட காதல சொல்லிட்டா தெரியுமா? இனி நம்ம வாழ்க்கையில பண பிரச்சனையே இருக்காது. அவளை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு உன்னை காலம் ஃபுல்லா வச்சு காதலிக்க போறேன் என்று காதல் வசனமா பேசிட்டு இருந்தான் வினித். அத அத்தனையுமே கேட்டுட்டு இருந்ததுனால வசுந்தராவோட மனசுல ஏதேதோ கணக்குகள் யோசனையா வந்தது. கொஞ்ச நேரம் அவங்க உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் அஞ்சலி கிளம்பி செல்ல வினித் மட்டும் வகுப்பறையில உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டிட்டு இருந்தான். அப்போ வகுப்பறைக்குள்ள வசுந்தராவை பார்த்து வினித் அதிர்ச்சி அடைஞ்சான். ஐயோ, இவ எப்ப வந்தா? ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ என்று நினைச்சபடி அவளை நிமிர்ந்து பார்த்தான் வினித். வினித் வசுந்தராவுக்கு பக்கத்துல உட்கார சேர்ல உட்கார்ந்தவன். ஆமா, இப்போ உங்க கூட பேசிட்டு போனாலே அந்த பொண்ணு பேர் என்ன? அஞ்சலி தானே? அவளையும் நீங்க காதலிக்கிறீங்களா என்ன என்று கேட்டவளை அதிர்ச்சியோட பார்த்தான். ஐயோ, இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கே என்று நினைச்சபடி வசுந்தராவை பார்த்தவன். அவளோ, கவலைப்படாதீங்க, இதை பத்தி எல்லாம் நான் வெண்பா கிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் உங்களால நடக்கணுமே, அது மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தா போதும். மத்தபடி உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்று சொன்னான். அப்பா நிம்மதிடா சாமி என்று பெருமூச்சு வந்தது வினித்துக்கு. சரி சொல்லு வசுந்தரா, நான் உனக்கு என்ன பண்ணணும் என்று கேட்ட வினித் கிட்ட. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அதற்குண்டான நேரம் வரும், அப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்ப நீங்க எனக்கு செஞ்சா போதும் என்ன என்று சொன்னாள். சில நாட்கள் கழிச்சு வசுந்தரா எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. வினித்தோட காதல் விஷயத்துல வெண்பாவுக்கும் சிவன்யாவுக்கும் இடையில சில பிரச்சனைகள் உருவானது. அதை கவனிச்ச வசுந்தரா இதுதான் சரியான நேரம்னு உணர்ந்து வினித் கிட்ட வந்து அவ முன்பு கேட்ட உதவியை செய்யுமாறு கேட்டா. அதாவது வெண்பாவை சிவன்யா கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்காக உன்னோட காதல் நாடகத்தை அதிகப்படுத்தணும், வெண்பாவை வெளியில அதிகமா கூட்டிட்டு போகணும், சிவன்யாவை அவ பார்க்கவே கூடாது. இப்படி செய்ய சொல்லி வசுந்தரா வினித் கிட்ட சொன்னதும் வேற வழியே இல்லாம வெண்பாவை சிவன்யா கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சான் வினித். வசுந்தரா எதிர்பார்த்தது மாதிரியே சிவன்யாவுக்கும் வெண்பாவுக்கும் இடையில பெரிய பிளவை ஏற்படுத்தினான். இறுதியில வெண்பா வசுந்தரா கிட்ட சொன்னது இதுதான். வசு, எனக்கு என்னமோ சிவன்யாவை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என் காதல சிவன்யா ஏத்துக்காத பட்சத்துல கண்டிப்பா என்னோட அண்ணனையும் மாத்திருவா. அதனாலதான் நான் இந்த கல்யாண விஷயமா இனி எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டாள் வெண்பா. அதை கேட்ட வசுந்தராவுக்கு மனசெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருந்தது. அப்பாடா, நான் எதிர்பார்த்த காலம் வந்துருச்சுப்பா என்று மனசுல நினைச்சா. வெண்பாவுக்கு சப்போர்ட்டாவே பேசினா வசுந்தரா. எனக்கும் உன்னோட முடிவு சரின்னு தான் தோணுது வெண்பா. உன்னுடைய காதலுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு உன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுது. அப்படி யாராவது நல்ல பொண்ணா இருந்தா பாரு என்றாள். உடனே வெண்பா வசுந்தராவை திரும்பி பார்த்தா. அவள் பார்த்த பார்வை வசுந்தராவுக்கு புரிய, ஹே, என்னையெல்லாம் உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதம்மா. உன் வசதிக்கும் என்னோட வசதிக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது. நீ வரதட்சணை எல்லாம் கேட்டா என்னால கொடுக்க முடியாதுப்பா என்றாள் கிண்டலாக. உடனே வெண்பா வசுந்தராவோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. இங்க பாரு வசு, என் அண்ணா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. நான் இப்போ சிவன்யாவை என்னோட அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும். அப்படி பிரிச்சா என்னோட அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த கஷ்டத்துல நீ மட்டும்தான் அவருக்கு துணையா நிக்க முடியும். என்னோட அண்ணனை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் வெண்பா. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது. இதானே அவளும் எதிர்பார்த்தது அப்படின்னு நினைச்ச வசுந்தரா. என்னமோமா, எனக்கு ஒன்னும் புரியல. முதல்ல சிவன்யான்னு சொன்னேன், இப்போ நானுன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற. என்னமோ பண்ணு, ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், எந்த காலத்திலும் உன்னோட காதலுக்கு நான் எதிரியா நிக்கவே மாட்டேன், இது சத்தியம் என்று சொன்ன வசுந்தராவை ஆசையோட கட்டிக்கிட்டா வெண்பா. வெண்பா சொன்னது மாதிரியே அவ அண்ணன் கிட்ட தனக்கு திருமணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணா. ஒவ்வொரு முறையும் அவளுடைய அண்ணன் ருத்ரன் வெண்பாவுக்கு அழைச்சு பேசும்போதெல்லாம் சிவன்யாவை பத்தி அதிகம் பேசுறத தவிர்த்துனான். அண்ணா, அவளுக்கு எப்பவும் படிப்பு தான் முக்கியம். நீங்க காதல் காதல்னு பின்னாடியே போறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்க பின்னாடி வர்றதே பிடிக்காது. கொஞ்ச நாள் அவளை படிக்க விடுங்கண்ணா, அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் என்று பேசும் வெண்பாவை பல சமயங்கள்ல ஆச்சரியத்தோட பார்த்திருக்கா வசுந்தரா. தன்னோட திட்டம்
படிச்சிட்டு இருக்கிறத அம்மா கிட்டையும் அவ்வப்போது அலைபேசியில தொடர்பு கொண்டு சொல்லுவா வசுந்தரா. இப்படியே நாட்கள் போக கல்லூரியோட இறுதி தேர்வும் நெருங்கிட்டு இருந்தது. அப்பதான் கல்லூரியில எல்லாருக்கும் டூர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல்ல சிவன்யா வரவே மறுத்தா. ஆனா வசுந்தரா தான் அவளை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா. ஏன்னா அங்க வினித்தும் வரதா இருந்தது. சிவன்யாவும் வினித்தும் வெண்பா கூட நெருங்கி பழகிறத சிவன்யா பார்க்கணும். அப்பதான் வெண்பாவுக்கும் சிவன்யாவுக்கும் நடுவுல இன்னும் பிரச்சனை ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னு நினைச்சு தன்னோட அம்மாவோட திட்டப்படி சிவன்யாவை டூருக்கு கூட்டிட்டு போக திட்டம் போட்டா வசுந்தரா. ஆனா சிவன்யாவும், வேண்டாம் வசுந்தரா, எனக்கு படிக்கணும். 4 நாள் தொடர்ந்து லீவு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். என்னால டூர் எல்லாம் வர முடியாது. நீயும் வெண்பாவும் போயிட்டு வாங்க. எனக்கு படிக்கணும். இப்போ எனக்கு அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி மறுத்தா. ஏய் சிவன்யா, இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. அதுவும் இல்லாம இது கல்லூரியோட கடைசி வருஷம். இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு இன்னொரு தடவை இந்த சந்தோஷத்தை உன்னால அனுபவிக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸோட போறதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தாமா கிடைக்கும். கிடைக்கும் போது அதை அனுபவிக்காம நழுவ விட்டுட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம் என்று கேட்ட வசுந்தராவை கவலையோட பார்த்தா சிவன்யா. இல்ல வசு, எனக்கு டூர் வரலாம் மூடே இல்லை என்று கூறிய சிவன்யாவை வசுந்தரா புரிஞ்சுக்கிட்டா. ஹேய் சிவன்யா, ஒருவேளை வெண்பா உன்கிட்ட சரியா பேசாதனாலதான் நீ டூர் வர ஒத்துக்க மாட்டேங்கிறியோ என்று கேட்டவளை வருத்தத்தோட பார்த்தா சிவன்யா. இங்க பாரு சிவன்யா, வெண்பா ஏதோ கோவத்துல இருக்கா. அவளை சமாதானம் பண்றதுக்கு இந்த டூரை நீ ஏன் பயன்படுத்திக்க கூடாது? அங்க வெண்பாவும் சந்தோஷமா இருப்பா. மறுபடியும் வெண்பா கிட்ட நீ பழகிற வாய்ப்பு அதிகமாகும் இல்லையா? நீ சொல்றது ரொம்பவுமே சரியான விஷயம் தானே சிவன்யா. வினித் நல்லவன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வெண்பா அவனை விட்டு விலகி ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது. அத நீ வெண்பாக்கு புரியற மாதிரி சொன்னேனா கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா என்று பலவாறு பேசி சிவன்யாவை அந்த டூருக்கு அழைச்சிட்டு போக முடிவு பண்ணா வசுந்தரா.